இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? அந்தமான்ல மழை சீசனாக இருந்துச்சு. வெக்கேஷன் போயிட்டு வந்து எங்கேயுமே வெளியில் போகவே இல்லை பீச்சுக்கெல்லாம். இந்த சண்டே மழை இல்லாமல் இருந்துச்சா, காலையிலே கிளம்பிட்டோம். காலை பசியார வீட்டில் சமைக்கல. போகும்போதே பொங்கல், வடை, சட்னி, சாம்பார்னு நல்லா சூடாக சாப்பிட்டாச்சு. போகும்போதே பச்சை பசேல்னு பார்க்க அவ்வளோ அழகா செம சூப்பராக இருக்கும். நான் அந்தமான் வந்த புதுசில் இந்த மாதிரி ரோடோட கடல் பார்க்கும்போது இது கடலா கடலான்னு தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய இடம் இங்கே இந்த மாதிரி தான் போகும். இப்போ நீங்கள் டூரிஸ்டாக வரீங்கன்னா அந்த சிட்டியாட்டாப்புன்னு போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே போனால் ஒரு பீச் இருக்கும், அங்கே தான் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகலை. அந்த ரோடுக்கும் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் ஒரு கட்டிங் ரோடு வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் சோட்டாபால்னு ஒரு பீச் வரும். காரை ரோட் சைடில் நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். இந்த பீச் வந்து அந்தமான் டூரிஸ்ட் பிளேஸில் மெயின் ஸ்பாட்டாக கிடையாது. அதனால டூரிஸ்ட்லாம் அதிகமாக வரமாட்டாங்க. மோஸ்ட்லி அந்தமானில் இருக்கிறவங்க தான் இங்கே வருவாங்க. இதில் முக்கியமான விஷயம், சிட்டியாட்டாப்பு பீச்சில் முதல்ல வரும்னு சில நேரம் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பீச்சில் அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக தான் இங்கே வந்தோம். வந்ததுமே பிள்ளைங்கள்லாம் இறங்கிட்டாங்க. நாங்கள் பாயை போட்டு செட்டில் ஆயாச்சு. இதோ நீங்களே பாருங்க, இங்கே டென்ட் போட்டு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு சிலிண்டர், ஸ்பீக்கர் எல்லாமே கொண்டுட்டு போய் சமைக்க போறாங்க. சில பேர் சமைச்சு கொண்டுட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க. இப்போ அந்தமான்ல நிறைய பீச்சில் முதல்ல வருதுன்னு சொல்லிட்டு குளிக்க தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குமே இதெல்லாம் ஒரு காரணம் தான். வந்து சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை கொண்டுட்டு வந்து சாப்பிட்றதோ தப்பு கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கடல் தண்ணியிலேயே பாத்திரம் கழுவுறது, சாப்பிட்ட பொருள், நான்வெஜ் எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு போகும்போது அந்த வாசனைக்காக தான் முதல்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்றது தப்பு இல்லை. ஆனால் போகும்போது எல்லாருமே தானே போடுறாங்க அப்படின்னு நம்மளும் குப்பையை போட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? இங்கே அந்தமான் அப்படின்னு கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் இறைவனா பார்த்து கொடுத்த வரோம் இயற்கை. அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. கரெக்டான்னு சொல்லுங்க. இங்கே எங்கால பாருங்க, தண்ணினா போதும், சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ இஷ்டம். குளிச்சுட்டு ஏறவே மாட்டேன்னா இந்த பீச்சில் அந்த மலைப்பகுதி தெரியுதுங்க இல்லையா, அது கிட்டலாம் கோரல்ஸ் இருக்குதான். இந்த மாதிரி கோரல், வெள்ளை மணல், கிறிஸ்டல் கிளியரான தண்ணி, இதெல்லாமே அந்தமான் பீச்சோட ஸ்பெஷல். நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலை நல்லா ஈரத்தை இழுக்கிறதுக்கு பவுடரை பூசி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி மலாய் குல்ஃபின்னு எல்லா பீச்லையும் இங்கே அந்தமான்ல விற்பாங்க. அதையுமே வாங்கி குழு குழுன்னு சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாட்டுக்காக போயிட்டுருக்கோம். காரில் பாட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து வெளியில் வரும்போதே சிம்ஃபோனி இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. அங்கே தான் மதியானம் சாப்பாட்டுக்கு போயிருந்தோம். நான் எப்போ போனாலும் மெனு கார்டை எடுப்பேன், ஒரு ரவுண்டு பார்ப்பேன். நம்ம என்ன வழக்கமாக சாப்பிடுவோமோ அந்த சாப்பாடை சொல்வேன். வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து டேஸ்ட்டு பார்ப்பேன். ஃப்ரைட் ரைஸ், நான், டால் டடுக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, ப்ரான் மசாலா, சில்லி மஷ்ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெசர்ட்டில் எல்லாமே ஒன்று சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தோம். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து பேசி பொறுமையாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?